எப்படி தெரியும்? யாரே நீ பட்டி கட்டா மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி? அது வந்து நானும் நீயும். என்னம்மா, என்ன பிரச்சனை? யார் இந்த ஆளு? பார்க்குற பார்வை ஒன்று சரியில்லையே. ஐயா கூட எஸ்டேட்லேருந்து வந்திருக்காரு. சரி முத்தம்மா, நீ போய் சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை. முத்தம்மா முத்தண்ணே. பச்சை கிளி முத்துச்சர். இந்த மூஞ்சிகளுக்கு வாத்தியார் பாட்டு கேட்குது. ஆமாம், நான் தான் மாறியப்பேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எஸ்டேட் தொழிலாளி வேலுச்சாமியும் அவர் பொண்ணு மௌனியாவும் இறந்து போனதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? அவரது ஒன்றும் பெரிய குடும்பம் இல்லைங்க. அப்பா பொண்ணுன்னு 2 பேர் தாங்க. அதனால் குடும்ப பைக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அந்த பெரியவர் வேலுச்சாமி தங்கமான ஆளுங்க. ஆனால் என்ன பெரிய இடத்து சமாச்சாரமாக இருக்கேன்னு தான். நீங்கள் எவ்வளோ பெரிய யூனியன் லீடர், உண்மையை சொல்கிறக்கு இப்படி பயப்படுறீங்க? பயமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாவம்னு பார்த்தேன். இந்த அம்மா ராஜேஸ்வரியோட 2ஆவது பையனுக்கும் இறந்து போன வேலுச்சாமி பொண்ணுக்கும் ஒரு லிங்க். அதாங்க லவ்வு. அது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. நேராக வேலுச்சாமியோட வீட்டுக்கு போய் வேலுச்சாமியை நல்லா மிரட்டிட்டாங்க. விடிஞ்சு பார்த்தா 2 பேரும் செத்து கிடந்தாங்கன்னு ஊருக்காரங்க சொன்னாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? யூனியன் விஷயமா வெளியூர் போயிருந்தாங்க. அப்புறம் என்ன, அந்த அம்மாவோட அந்தஸ்து தான் உங்களுக்கே தெரியுமே. போலீஸ் வந்தாங்க, பார்த்தாங்க, தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம், கேமராவில் நான் ரொம்ப நல்லா இருப்பேன். இதில் ஒரு சிடி போட்டு கொடுப்பீங்களா? முடியட்டும், எல்லாம் மொத்தமாக தரோம். நீங்க சொல்ற கேஸ்க்கு எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? நேரடியாக உங்களுக்கும் இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லைனாலும் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரியோட ஃபேமிலி டாக்டர் முறையில் உங்ககிட்ட இருந்து சில விவரங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கடந்த 25 வருஷமா அவங்களுக்கு நான் ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். அந்த ராஜேஸ்வரி அம்மா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹெட்வெயிட் மாதிரி தெரியுவாங்க. ஆனால் ஜனார்த்தன் அப்படி டைப் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான டைப். ஹஸ்பண்ட் என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சிலவங்க வந்து அவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். இறந்து போன வேலுச்சாமி மௌனிகாக்கு விரோதிகள் யாரா இருக்காங்களா? இங்கே குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து 1 வாரம் தாங்க ஆகுது. அதனால் எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் சொன்ன அன்னைக்கு காலையிலங்க நான் காய்கறி லோட ஏற்றிட்டு மேட்டுப்பாளையம் போயிட்டேங்க. இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. சம்பவம் நடந்ததுக்கு முதல் நாள் அந்த ராஜேஸ்வரி அம்மா வந்து வேலுச்சாமியை மிரட்டிட்டு போயிருக்காங்க. இத்தனை பேர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட அதை பார்க்கல. நான் பார்த்தேன். நீ பார்த்தியாமா? என்ன பார்த்த சொல்லு. இன்னும் 24 மணி நேரத்தில் நீயும் உன் பொண்ணும் இந்த ஊரை விட்டே ஓடிடணும். இல்லை இந்த உலகத்தை விட்டே ஓட்டிடுவேன் அப்படின்னாங்க. யூனியன் லீடர் மாரியப்பன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன தகவல்கள், அந்த ராஜேஸ்வரி அம்மா நம்ம கிட்ட பேசின விதம் எனக்கு என்னமோ அவங்க மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது 1+1 is 2ங்கிற மாதிரி அந்த அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தோணுது சார். வெயிட் மிஸ்டர் பிரபு, அந்த அம்மா மிரட்டினது நமக்கு கன்ஃபார்மான நியூஸாக இருந்தாலும் அந்த மாரியப்பன் சொன்ன தகவல்கள் உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் அவன் சொன்ன விதத்தை வச்சு பார்க்கும்போது அதில் ஒரு பழிவாங்கும் நோக்கம் தெரியுது. அப்படின்னா ராஜேஸ்வரி அம்மா குற்றவாளியாக இருக்க முடியாதுன்னு? நோ, அப்படி இல்லை. இந்த கேஸில் நாம் இன்னும் தேட வேண்டிய விஷயம் இல்லை, தோண்ட வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த பாடிகளை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க சொல்லி தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் எதுவும் பண்ணாமல் சூசைட் கேஸ்ன்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணேன். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா என் வேலைக்கே ஆபத்தாக வந்து முடிச்சிடும் போல இருக்கே. நம்ம வேலையே இங்கே ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கு. இதில் தீனி வேற வை சார். இங்கே பாருங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க சார்.
ஆனா இங்க பாருங்க, இந்த கேஸ்ல நீங்க எங்களுக்காக ரிஸ்க் எடுத்து உண்மைதான். ஆனா இப்ப அதை பத்தி பேச பிரயோஜனம் என்ன? நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. நைஸ். ஓகே, எப்ப பார்த்தாலும் தீனி நட. யோ அதான் பண்ணியா என்னையா வேணும்? சுத்தம் அம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? யோ இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. இங்க நீ சமையல்ல குயின்னா எஸ்டேட்ல நான் கிங்காக்கும். சந்தேகமா இருந்தா ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, என் கைப்பக்குவத்தை காட்டுறேன். அப்புறம் என் கைப்பக்கத்தை காட்ட வேண்டியிருக்கும். மௌனி, ஏன் விட்டு போன? செந்தில், அங்க பாரு. ஏதோ பறவை முட்டை வச்சிருக்கு. சரி, அந்த முட்டையெல்லாம் எப்படி உடையும்னு சொல்லு. இது என்ன கேள்வி? ஸ்பூனோ இல்ல நைஃபோ வச்சு சென்டரா ஒரு தட்டு தட்டினா உடையும், இல்ல அப்படியே கீழே போட்டாலும் உடையும். லூசு, இந்த முட்டையெல்லாம் வெளியில இருக்கிற ஃபோர்ஸால உடைஞ்சா அது மரணம். அதே உள்ள இருக்கிற ஃபோர்ஸால உடைஞ்சா அது ஜனனம், லைஃபோட ஆரம்பம். என் லவ் கூட அப்படிதான்டா. தினம் தினம் என் மனசுக்குள்ளேயே உன்னை லவ் பண்ணி உன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்டா. ஏய் மௌனி, எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நீ எங்க இருந்தாலும் நான் உன் கூடயே வருவேன்டா. எங்க இருந்தாலும் வருவேன்னு சொன்னியே, வரலையே. உன்கிட்ட வர்றதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன விடல. நீ வா மௌனி, வந்து என்ன கூட்டிட்டு போ மௌனி. டேய் செந்தில், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஒரு சேஞ்ச் வேணுங்கிறது தாண்டா ஒன்று அங்கிருந்து கூப்பிட்டு வந்தேன். இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படா? கொஞ்சம் என்ன கோஆப்ரேட் பண்றா. முதல்ல அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா படுத்து ரிலாக்ஸ் பண்ணு. மௌனி, நீ எங்க இருக்க மௌனி? சார் ரொம்ப லேட் ஆகுது சார், ஆரம்பிக்கலாம்ல? மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டு சார், ஆரம்பிச்சிடலாம். சார் மேஜிஸ்ட்ரேட் வந்துட்டார் சார். என்ன விஜயகுமார், இப்போவே டைம் ஆகிப்போச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாமே. இல்லை சார், இப்போவே பார்த்துடலாம். ஓகே, ப்ரொசீட். தேங்க்யூ சார். சார் வர சொல்லுங்க. பீட்டர், பீட்டர், இதோ வந்துட்டு சார். அதுக்குள்ளே எங்கேயே போயிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம்.